பிரார்த்தனை செய்வோர் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது தானம். எந்த அளவுக்கு மந்திரத்தை ஜெபிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஹோமத்தை செய்ய விதி இருக்கிறது. அதாவது ஹோமம் மூலம் தேவதைக்கு அவி உணவு அளிக்கிறோம். நம்மால் அது முடியாது. எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கின்ற இறைவன் திருப்தி அடையும் வகையில் அன்னதானத்தை செய்துவிட்டால் அதற்குரிய பலனை பெறலாம். எந்த தேவதையை பிரார்த்தனை செய்தாலும் தானம் அளிப்பதை முக்கிய கடமையாக செய்ய வேண்டும். உதாரணமாக, சனி பாதிப்பு உள்ளவர்கள் கருப்பு வஸ்திரம் தானம் செய்வது, ஊனமுற்றோருக்கு உதவி செய்வது இவற்றை செய்து வந்தால் அவர்களின் பாதிப்புகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. காக்கைகளுக்கு சோறிடுங்கள், அரிசி மாவினால் கோலம் போடுங்கள், ஒரு பிடி சர்க்கரையை எடுத்து போகும் வழியில் தூவிவிட்டு செல்லுங்கள். இவற்றின் மூலம் பல உயிர்கள் பசியாறும். இந்த எளிய செயலும் தானமாகும். இந்த தானமும் மந்திரமும் இந்த பிறவியில் மட்டுமல்ல, எதிர்வரும் பிறவிக்கும் நன்மை செய்யும். போன பிறவியின் பாவத்தையும் தொலைந்து போகச் செய்யும். எப்படிப்பட்ட நோயும் அன்னதானம் செய்வதால் தொலைந்துவிடும் என்கிறது சச்சரிதம். பாலாசிம்பி என்ற பக்தர் காலரா வியாதியால் பாதிக்கப்பட்ட போது லக்ஷ்மி கோவில் அருகே வரும் கருப்பு நாய்க்கு அன்னமிடு என பாபா ஆணையிட்டார். பாலாசிம்பி அவ்வாறே செய்துவிட்டதால் அவருடைய உடல் நலமும் சரியாகிவிட்டது. ஓம் சாய்ராம்.